தொடக்க நூல் அதிகாரம் 43. உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிட்டன. மீண்டும் எகிப்துக்கு செல்ல வேண்டியிருந்தது. உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளதாக யூதா சொன்னான். பெஞ்சமினோடு எகிப்திற்கு சென்றார்கள் சகோதரர்கள். தைலம், தேன், நறுமண பொருட்கள், தேவாதாறு கொட்டைகள், வாதுமை பருப்பு ஆகியவற்றை காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள் என்றார். பணத்தை 2 மடங்காக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். யோசேப்பு தன் சகோதரர்களை கண்டவுடன் தன் வீட்டு வேலையாளை நோக்கி, இம்மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்து செல், இன்று இவர்கள் என்னோடு உண்பார்கள் என்றார். யோசேப்பு தன் வீட்டிற்கு அழைத்ததற்காக சகோதரர்கள் பயந்தார்கள். தண்டிக்கத்தான் அவர் கூப்பிட்டிருக்கிறார் என்று நினைத்தார்கள். அவர்கள் அனைவரும் தரையில் தாழ்ந்து, ஐயா, நாங்கள் இதுவும் தவறு இழைக்கவில்லை. பணப்பை எப்படி எங்கள் கோணிப்பையில் வந்தது என்று தெரியவில்லை என்றனர். அஞ்ச வேண்டாம், கடவுள்தான் உங்களுக்கு தந்திருப்பார் என்று சிமியோனையும் அவர்களோடு விருந்துண்ண அழைத்தார். உங்கள் தந்தை எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். பெஞ்சமினை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். வருத்தத்தை மறைத்து அவர்களோடு விருந்துண்டார்.